ஒசூர் மாநகராட்சி பேருந்து நிலையத்தில் சுகாதார சீர்கேடு நிலவி வருவதாக பயணிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். பேருந்து நிலையத்தின் நிலை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தின் தொழில் நகரங்களுள் ஒன்றான ஓசூருக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். இதனால் பொதுமக்கள் வசதிக்காக பெங்களூரு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி ஓசூர் மாநகராட்சி சார்பில் மிகப்பெரிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்தில் கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஓசூர் மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள இந்த பேருந்து நிலையத்தில் இலவச கழிப்பறைகள், பயணிகள் அமருவதற்கான இருக்கைகள், குடிநீர் வசதி என அனைத்து வசதிகளும் அமைக்கப்பட்டன. ஆனால் முறையான பராமரிப்பு இல்லாததால் கழிவறை சுகாதார சீர்கேடு நிறைந்த இடமாக மாறியுள்ளது. தண்ணீர் இன்றி கழிப்பறைகளை பயன்படுத்த முடியாத அளவிற்கு பயணிகள் முகம் சுளிக்கும் நிலையில் உள்ளது. இதனால் திறந்த வெளியில் பயணிகள் சிறுநீர் கழிப்பதால் பேருந்து நிலையத்தில் சிறுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் நிலவுகிறது. அத்துடன் பேருந்து நிலையமா மதுபாரா என்ற சந்தேகம் வரும் அளவிற்கு காலி மது பாட்டில்கள், டம்ளர், காகிதமாய் பயணிகளை வரவேற்கிறது. அது போதாது என்று போதை தலைக்கேறிய மதுப்பிரியர்கள் ஏதோ தங்கள் வீட்டு பெட்ரூமில் தூங்குவது போல பேருந்து நிலையத்தில் விரும்பிய இடங்களில் தாறுமாறாக படுத்து உருளுகின்றனர். இதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவி வருகிறது. பேருந்து நிலையத்தை பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல அங்கங்க உட்காந்து பாட்டில் தண்ணி அடிச்சுட்டு அந்த பாட்டில் இங்கேயே போட்டு போறாங்க. அதை கூட சுத்தம் பண்றதுல அங்கங்க அப்படியே இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். அதே போல பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை மக்களுக்கு. காவல்துறை ஒலிபெருக்கி மூலியமா அலௌன்ஸ் பண்றாங்களே தவிர அது ஒரு பெரிய அளவுக்கு பயன் இல்லை பயணிகளுக்கு. பேருந்து நிலையத்தில் ஆங்காங்கே எலி வளைகள் உள்ளன. இந்த வளைகளில் அடிக்கடி பாம்புகள் வந்து எட்டி பார்ப்பதாக பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் பேருந்து நிலைய படிக்கட்டுகளில் ஏறவே முடியாத அளவிற்கு குப்பை கூளங்களும் குவிந்து கிடக்கின்றன. இது போதாது என்று பேருந்து நிலையத்தில் ஏராளமான நாய்கள் அலைந்து திரிவதுடன் ஆங்காங்கே நிம்மதியாக படுத்தும் உறங்குகின்றனர். இதனால் பயணிகள் அச்சத்துடன் வந்து செல்கின்றனர். எனவே இங்கு வரும் பயணிகளுக்கு குடிநீர் வசதி, கழிவறை வசதி உள்ளிட்டவற்றை அமைத்துக் கொடுத்து பேருந்து நிலையத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த பேருந்து நிலையத்தில் பாத்தீங்கன்னா அங்கங்க குப்பைங்க, இந்த எலி வலை நோண்டி இருக்கிறது, அதுல பாத்தீங்கன்னா நாய்கள் உள்ள படுத்துட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி எந்த ஒரு வசதியுமே ஏற்படுத்தி தரல. இதை உடனடியா காவல்துறை அதிகப்படுத்தி இரவு நேரங்களில் ரோந்து அதிகம் பண்ணி கொஞ்சம் மாநகராட்சி, தமிழக அரசு தலையிட்டு இதை நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நகராட்சியாக இருந்த ஓசூர் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட நிலையில் பேருந்து நிலையமும் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதே பயணிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. நடவடிக்கை எடுக்குமா ஓசூர் மாநகராட்சி? மாலை முரசு செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் கோபால்.